மந்தவெளி மைதானம் மாதிரி இருந்த இந்த மண்டைய கருன்னு மாத்துறதுக்கு நான் இந்த மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும்டா பாய்ஸ். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஹேர் அண்ட் பிளட்டோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தேன். அதுல இருந்து எனக்கு என்னென்ன டெஃபிஷியன்சிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அயன், விட்டமின் டி, ஜிங்க், பயோட்டின், விட்டமின் B12 இந்த மாதிரி நிறைய டெஃபிஷியன்சிஸ் உங்களுக்கு இருக்கலாம். என்ன டெஃபிஷியன்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸோட சப்ளிமெண்ட் எடுங்க. புரோட்டீன் ஒழுங்கா சாப்பிடலனாலும் ஹேர் லாஸ் ஆகும். போயிட்டு முட்டையும் சிக்கனும் சாப்பிடுங்க. ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் இஷ்யூ உங்களுக்கு இருக்குன்னா கீட்டோகோனசோல் ஷாம்பு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எஸ்பெஷலி ஃபார் டேண்ட்ரஃப். நான் ரெகுலராவே டெர்மா ரோலிங் பண்ணிட்டு இருந்தேன். இது உங்க ஸ்கேல்ப்ல ஓட்ட போடும். அது ஹீல் ஆறப்போ புது ஹேர் ஃபாலிகல்ஸ் வரும். இதுதான் பேசிக்கா டெர்மா ரோலிங்கோட கான்செப்ட். அண்ட் கடைசியா நான் எடுத்த மெடிசன் என்னன்னா மெனாக்சில் ஃபினாஸ்ட்ரைட் சொல்யூஷன். அதை நான் கண்டினியூஸா அப்ளை பண்ணேன். பட் இது ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான மெடிசன். இதை அப்ளை பண்றதால நிறையவே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஏன், கை வைக்க கூடாத இடத்துல கூட இது கை வைக்கும்னு சொல்றாங்க. என்ன தாண்டா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க எந்த ஒரு மெடிசனையும் ப்ரொமோட் பண்ண வரல. சோ பெட்டர் ஒரு டாக்டரோட அட்வைஸோட இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.